சொல்லல. இப்ப சொல்றதுக்கு அவர் அனுமதிக்கிறாரான்னு பார்க்கணும். சொன்ன பிறகு அவன் அப்ப பக்கத்துல நிப்பானான்னு பார்க்கணும்ல. ஓகே. சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்கணும்ல ஸ்பேஸே சார். அவன் கிடையாதுன்றீங்க. நம்மள தொரத்தி விட்டான்னா என்ன பண்ண அந்த பயம் இருக்கும்ல. தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. அவர் இடம் குடுத்தா அவங்க அடுத்து அப்படியே செங்கோட்டையன் போய் சேரும்போது நம்ம என்ன சொன்னோம்? ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் கிடைக்கும். ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆள் போறார். அந்த கட்சிக்கு ஒரு அரசியல் ரீதியா பயணிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதையும், வாய்ப்பும் கொடுத்தால்னு நான் ஒரு வார்த்தை சேர்த்தே சொன்னேன். ஓகே. செங்கோட்டையன் வந்துட்டாரு. இந்த கட்சி அவ்வளவு நல்லா வளர்ந்துரும்னா, அவர் அங்க மரியாதை இல்லாம இருக்கிற ஒரு விமர்சனம் வந்துட்டே இருக்கா? ஆமா. அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டால் உங்க கட்சிக்கு நல்லது. எல்லாமே தெரிஞ்ச ஏகாம்பரம் நம்ம சொல்லல. இவ்வளவு 50 ஆண்டு கால அனுபவம் அந்த கட்சிக்கு பயன்படும் நம்ம சொல்றோம். அதை அனுமதிச்சு அது வாய்ப்பை கொடுத்தாதானே சார் செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு பயன்படுத்துவார் அதை. அவர் இருக்கு சொல்லுப்பா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா செங்கோட்டையன் போய் என்ன பிரயோஜனம்? இதேதான் நீங்க சொன்ன அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆலோசனை சொல்லலாமேன்னு சொல்றீங்களே. சொன்னா கேட்கணும்ல, சொல்ல அனுமதிக்கணும்ல. அது நடக்குதான்னு நமக்கு தெரியல. அதனால அதை பத்தி நம்ம விமர்சிக்க முடியாது.